கப் தண்ணியில் நீங்கள் எலுமிச்சை சைஸ் புளியை ஆட் பண்ணி ஊற வச்சுக்கோங்க. ஸோ மிளகு, சீரகம், பச்சை மிளகாய், பூண்டு எடுத்திருக்கேன். ஸோ 2 நாட்டு தக்காளி பழுத்த தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சு அதில் ஒரு பாத்திரம் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானோடனே அதில் கடுகையும் வெந்தயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கருவேப்பிலை இருந்துச்சுன்னா கருவேப்பிலையும் அதில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்குவோம். பச்சை வாசனை போகட்டும், அது வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. ஸோ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியையும் இதில் ஆட் பண்ணிக்குவோம். கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான தக்காளி மிளகு சீரக ரசம் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு நிறையா பேர் நிறையா வெரைட்டியில் செய்வீங்க. இது என்னோடய ஸ்டைல் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம அரைச்ச விழுதையும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் ஆட் பண்ணிக்குவோம். இதில் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதோடு இல்லாமல் இதுக்கு தேவையான உப்பும் இப்போயே ஆட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 1.5 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ரசம் ரொம்ப கொதிக்கக்கூடாது. ஓரமெல்லாம் கொதித்து வந்தோடனே கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. சூப்பரான ரசம். இன்றைக்கி நான் அதை சாதத்தோடு சர்வ் பண்ண போகிறேன். ரசத்தில் மிளகு சீரகம் இருக்கிறதுனால இது செரிமான மண்டலத்தில் பிரச்சனை இல்லாமல் தடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சூப்பரான ரசம் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சளி, இருமல், காய்ச்சல் இதுக்கெல்லாம் ரச சாப்பாடு ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த நல்ல உள்ளங்களுக்கும் உங்கள் பொன்னான நேரத்தை என் கூட செலவு பண்ணதுக்கும் நன்றி.